மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கடகடன்னு செஞ்சு ஹஸ்பண்ட் அனுப்புனதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கான ஒர்க் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி சாதம், வெண்டைக்காய் வச்சு புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் கேரட் முட்டைக்கோஸ் பொரியல், கொஞ்சம் வடம் இதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன். ரசம் நேற்று வச்சுருந்தது கொஞ்சம் இருந்தது. ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் திங்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது. அத்தை வீட்டுக்கும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதை எல்லாமே வாங்கி நீட்டாக அடுக்கி வச்சாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மக்கானா செஞ்சிடலாம் ஹெல்த்தியாக அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் வெள்ளைப்பாகு வச்சு அதில் மக்கானா போட்டு அதான் வறுத்துட்ருக்கேன். இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். மதியம் போலவே தோசை மாவுக்கும் இட்லி மாவுக்கும் தனித்தனியாக ஊற போட்டிருந்தேன். அதை தான் இப்போ அரைச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி உளுந்து மட்டும் தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா நல்லா புசு புசுன்னு மாவு வரும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இட்லி செஞ்சுருக்கேன். இட்லியை பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக புசு புசுன்னு இருக்குது. அரிசியும் உளுந்தையும் கலந்து போட்டோம் அப்படின்னா இவ்வளோ ப்ளஃபினோஸோடு இட்லி வராது. இட்லி பொடியோடு நல்லெண்ணெய் ஊற்றி சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.